திரு சுப்ரத்னம், திமுக காங்கிரஸ் கூட்டணி சர்ச்சைக்கு இந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, இந்த ட்ரெண்டுக்கு எப்பதான் சார் எண்டு? நாளை இது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியுடன் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது. எனவே இதில் எந்த குழப்பமும் இல்லை. நியூ ட்ரெண்ட் ஒன்றும் புதுசாக டெவலப் ஆகலை. கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து பிரச்சனைகள் ஒரு சிலர் அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களோ, தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு கார்கே அவர்களோ அல்லது ராகுல் காந்தியோ ஏதேனும் கருத்துக்கள் சொல்லி இருந்தால் அதை நாம் விவாதிக்கலாம். ஆனால் பெரிய ஒரு தேசிய கட்சியான ஒரு இயக்கத்தில் ஒரு சிலர் தங்களுடைய சொந்த கருத்தை வெளிப்படுத்துவதை வைத்துக்கொண்டு ஏதோ 12 காலமாக சட்டப்ப 12 ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 கட்சிகள், போத் ஆர் சீசன்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அப்படி தலைசிறந்த தலைவர்களால் வழிநடத்தக்கூடிய 2 இயக்கங்களில் சர்ச்சை விட்டது என்று யாரோ வழிபாக்குவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை மையமாக வைத்து நான் அவ்வாறு சொல்ல முடியாது. 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எந்த தேதியில் எங்கள் கழகத் தலைவர் மாண்பு முதல்வர் இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை குழுவை அமைத்தாரோ அதே தேதியில், அதே மாதத்தில் தான், பிப்ரவரி மாதத்தில் தான் 14ஆம் தேதி என்று அந்த குறிப்பிட்ட தேதியில் தான் பேச்சுவார்த்தை குழு இந்த ஆண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. எந்த காலகட்டத்தில் இல்ல, ஏன் அந்த கேள்வினா, இந்த முறை திமுக கூட்டணியில நிறைய புது வரவுகள் இருக்கு இல்லையா? அப்ப எல்லாரையும் அடிப்படையில சமாளிச்சு அவர்களுக்கான தொகுதி ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கறதும் திமுகவுக்கு ஒரு சவால். இப்போ இந்த ராஜ்யசபா தேர்தல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற சர்ச்சையை முடிச்சு வச்சு தொகுதி பங்கிட்ட எங்க தலைவர் பொறுத்தவரை சவால்னு எதுவுமே இல்லைங்க. மிக சாதுரியமாக கொடுப்பு எந்தெந்த, அதாவது அன்றைக்கு CNN நியூஸ் 18 நீங்கள் நடத்திய ஒரு அற்புதமான கான்க்ளேவில் பேசிய துணை முதல்வர் அற்புதமான ஒரு கருத்தை சொன்னார்கள். இளைஞரனுடைய செயலாளர் மாண்பு துணை முதல்வர் இளவல் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிற பொழுது, எங்கள் தலைவரை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு திருப்தி இல்லாத அளவில் சில பல முடிவுகள் இருந்தாலும் கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துவதில் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதில் டு கீப் த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இன் குட் ஹியூமர் இஸ் அன் எக்ஸ்பர்ட் என்று அழகாக சொன்னார்கள். கூட்டணி கட்சியை மதித்து அவர்களை ஒருங்கிணைத்து அவர்கள் திருப்திப்படக்கூடிய வகையிலே காரியங்களை செய்வதில் எங்கள் தலைவருக்கினை வேறு ஒருவரும் இல்லை என்று அழகாக சொன்னார். அதுதான். எனவே ராஜ்யசபா தேர்தலுக்கு இதுக்கு என்ன இருக்குது? தேர் ஆர் 4 seats ஃபார் டிஎம்கே. அதில் நிச்சயமாக தலைவர் உரிய முடிவு எடுப்பார். இட்ஸ் நாட் கோயிங் டு பி பிக் ப்ராப்ளம். இல்ல அது என்னன்னா, ராஜ்யசபா சீட்டை இப்ப காங்கிரஸ் கேக்குறாங்க, கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக கேட்க வாய்ப்பு இருக்கு, மதிமுகவும் கேட்க வாய்ப்பு இருக்கு, பாமக தரப்புல இருந்தும் இருக்கு. அப்ப எப்படி அதை திமுக சமாளிக்க போகுது, கையாள போகுதுங்கிறது தானே? இல்ல மதிமுக இந்த நாங்கள் ராஜ்யசபா சீட்டு கேட்கலன்னு அருமை அண்ணன் வைகோ அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். யார் சார் கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் சில பல உரிமைகளை விருப்பங்களை தெரிவிக்க கோருவதற்கு முழு உரிமை உண்டு. எனவே இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து அதை சாதுரியமாக சமாளித்து அவர்களுக்கு உரிய பதிலை வழங்கி உரியவாறு அவற்றை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் நிறைந்த முதிர்ந்த தலைவராக எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர். டிமாண்ட் வருதுங்கும் போது அதை சமாளிக்க வேண்டிய ஒரு பொறுப்போ இல்ல அதை கையாள வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குங்கிறதுமே ஒரு இஷ்யூ தான். நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி போல தேமுதிக அவருக்கு கடந்த முறை ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திரு விஜயகாந்த் அவர்கள் மறைந்த பிறகு ஒரு பெண்மணியாக இருந்து இயக்கத்தை நடத்தி வரக்கூடிய திருமதி பிரேமலதா அவர்களுக்கு ஒரு துண்டு சீட்டை கொடுத்து அடுத்து வரக்கூடிய தேர்தலில் பார்ப்போம், இப்பொழுது உங்களுக்கு கிடையாது என்று பட்டை நாமம் போட்டு அனுப்பக்கூடிய தலைவர் எங்கள் தலைவர் கிடையாது. நேரடியாக தேமுதிகவுக்கும் இந்த ராஜ்யசபா சீட்ல ஒரு இடம் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? he will meet out the demands according to its necessity. தேவை அறிந்து அதன் அவசியம் கருதி எங்களுடைய தலைவர் உரியவாறு உரிய முடிவு எடுப்பார். as far as my leadership qualities approach is concerned, it's such a small matter. எங்கள் தலைவருடைய அந்த நேர்த்தியான செயல்பாடுகளை வைத்து பாருங்கள், கூட்டணி கட்சிகளை அவர் அணுகக்கூடிய முறையில் இது அவருக்கு ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாதுங்கம்மா. எனவே இது ராஜ்யசபா எம்பி எலெக்ஷன் மிக தெளிவாக நிச்சயமாக அனைவரும் திருப்திப்படக்கூடிய வகையிலே எங்கள் தலைவருடைய அணுகுமுறை இருக்கும். மற்றபடி கூடுதல் இடங்கள் அப்படிங்கிற கோரிக்கையும் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள்கிட்ட முன்வைக்கப்படுது இல்லையா? அப்ப அது ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கா? தெரியுமா, தெளிவாக கூட்டணி கட்சிகள் நிச்சயமா அவர்கள் அவர்களுடைய அபிலாஷைகளை வெளிப்படுத்துவதற்கு, அவருடைய உரிமைகளை கோருவதற்கு
அத்தனை உரிமையும் ஒன்று. ஆனால் கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அதை எவ்வாறு அணுகி இருக்கக்கூடிய இடங்களை இருக்கக்கூடிய கட்சிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் உரியவாறு, அதனால தானங்க கமிட்டி போட்டிருக்காங்க. கமிட்டியில் வந்து தலைமை தாங்கக்கூடிய அண்ணன் டிஆர் பாலு ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே அரசியல் அனுபவம் பெற்றவர், எங்கள் கழக தலைவர் போல. இன்னும் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏ வேலாகட்டும், உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே நேருவாகட்டும், அல்லது அண்ணன் ஆ ராசாவாகட்டும், அல்லது திருச்சி சிவாகட்டும், இவர்கள் எல்லாம் தனிநபர்களை மதிப்பட்டுமல்ல ஒரு அரசியல் இயக்கத்தை எவ்வாறு மதிக்க வேண்டும், ஒரு பிரச்சனை எப்படி அணுக வேண்டும் என்று இங்கே ப்ரிலிமினரி ஸ்டேஜில் கிட்டத்தட்ட அதை வந்து சரி பண்ணி எங்கள் தலைவருக்கு, எங்களுடைய தலைவருடைய கவனத்திற்கு இந்த பிரச்சனை எடுத்து செல்லப்படும் போது பிரச்சனை இல்லை. இந்த மேட்டர் வந்து when it is taken to the knowledge of, when this matter is taken to the knowledge of our leader, ஏன்னா அவர் he will find it that there is an amicable situation. அது ஒரு இணக்கமான சூழல் நம்முடைய குழுவினரை உருவாக்கி விட்டார்கள். எனவே சின்ன சின்ன பிரச்சனைகள் அதை வந்து அவர் உரிய அந்த தலைவர்களை கூப்பிட்டு பேசி மிக எளிதாக திருப்திப்படுத்தி விடுவார். அதன் அடிப்படையில் தான் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வதில் எங்கள் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு ஈடிணை யாரும் கிடையாது. அவர் வந்து பேரங்க அண்ணா சொன்னதை போல மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்ற அடிப்படையில் சிறிய கட்சி பெரிய கட்சி என்று இல்லை, அந்த கட்சியுடைய தலைவர்களுக்கு ஒரு தனி மனிதருக்கு சுயமரியாதை இயக்கத்தில் என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அந்த மரியாதையை கொடுப்பதில் வல்லவர் வித்தகர் எங்களுடைய தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். எனவே வந்து அவரை சந்திக்கிற பொழுது நிச்சயமாக தலைவர்கள் அவர் சொல்லக்கூடிய காரணங்களை கேட்டு முழு மனதோடு அதை ஏற்றுக்கொண்டு அந்த தீர்வை ஏற்றுக்கொண்டு நம் முன்னு இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆள்வதா, செங்கோட்டையிலிருந்து தமிழ்நாட்டை ஆள்வதா, தமிழ்நாடு வெர்சஸ் இந்திய அணி என்ற நிலையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல கூறுகளாக பிரிந்து கிடப்பதும் அந்த பிரிவினை செயற்கையாக உருவாக்கிய பாரதிய ஜனதா கட்சியுடைய உள்நோக்கம் என்பது கடந்த 67 உருவான பைபோலார் பாலிடிக்ஸ், இருதுருவ அரசியல், அதிமுகவை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற நிலையை அதிமுகவை அப்புறப்படுத்தி விட்டு நண்பனாக பழகி கொண்டே துரோகம் செய்வதோடு அப்புறப்படுத்திவிட்டு அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்க தீய எண்ணத்தோடு இன்றைக்கு என்டிஏ கூட்டணிக்கு அகில இந்திய அளவில் தலைமை தாங்கக்கூடிய முடிச்சிடறேன் இருப்பதன் காரணமாக இந்த எனவே தமிழ்நாட்டை வந்து பாரதிய ஜனதாவுடைய கோரப்பிடியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் சில பல தியாகங்களை செய்து நம் முன்னே இருக்கக்கூடிய கடமை என்பது மதவாத இயக்கங்களை, பிளவுவாத இயக்கங்களை அப்புறப்படுத்த வேண்டும், அரசியலமைப்பு சட்டம் காக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நிச்சயமாக நம்ம பேசலாம் சார். அடுத்த சுற்று வரப்போகுது, இசைவளிப்பார்கள். முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ஆவடிக்குமார், அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிற தேருக்கு யாரு முட்டுக்கட்டையா இருக்காங்க? யாரும் முட்டுக்கட்டையா இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் களத்தில் நிற்கிற ஒரே கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக முன்னணி தான். இன்றைக்கி களத்தில் இன்றைக்கி கூட பார்த்திங்களா, எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கார். ஏறத்தாழ ஒரு 190-95 தொகுதிகளில் பிரச்சாரத்தையே முடிச்சிட்டோம். நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து கூட்டணி இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களா, ஒரு இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு செய்தி பார்த்தேன். அண்ணா அறிவாலயத்தில் யாராவது ஓரமாக நின்னா கூட கூட்டம் ஐயோ வந்துட்டிங்களா வாங்கன்னு கூப்பிட்டு போய் ஃபோட்டோ ஷூட் நடத்துகிற ஒரு காட்சியை நாங்கள் செய்யலை. எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இவங்க வரணும்னு சொல்லி போகிறாங்க. அது எப்படி போகிற வரவங்களெல்லாம் கூப்பிடுறாங்கன்னு நம்ம வந்து சொல்ல ஆமாம் இல்லை, அது நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன்னு தான் சொன்னேன்.